டிஷர்ட்ஸ், லேப்டாப் பேக்ஸ் மற்றும் வாட்சஸ் 80% ஆஃபரில் இருக்குது. கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தை தவிர மற்ற எல்லா முன்னணி நடிகர் கூடயும் நடித்து பிரபலமான நடிகை அப்படின்னா நம்ம த்ரிஷா தான். பெரும்பாலும் தமிழில் நடிகைகளுக்கு மார்க்கெட் ரொம்பவே சீக்கிரம் டவுன் ஆயிரும். ஆனால் கண்டினியூஸாக தன்னோட திறமையால் 50 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க த்ரிஷா. நடிகை த்ரிஷா வந்துட்டு இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. அதுக்காக அவங்க அம்மா உமா வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த்ரிஷாவுக்கு வந்துட்டு உணவு ஒவ்வாமை அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவங்கள அனுமதிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியானுச்சு இன்றைக்கி காலையில். இதனால் என்னாச்சுன்னா, ஓய்வு இல்லாமல் அவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால த்ரிஷா படப்பிடிப்பும் போது மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இதனால் அவங்கள மருத்துவமனையில் சேர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ரொம்ப தீயாக பரவுனுச்சு. த்ரிஷாவோட அம்மா உமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த்ரிஷா வந்துட்டு இங்கே கிடையாது, அவங்க வந்துட்டு மலேசியாவில் சதுரங்க வேட்டை 2 படப்பிடிப்பிற்காக போயிருக்காங்க, அங்கே அரவிந்த் சாமி கூட படம் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி உமா சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்ன தகவல் வந்துட்டு வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி வதந்திங்களை பரப்ப வேணாம், அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரிஷா வந்துட்டு சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் சதுரங்க வேட்டை 2 படத்தை நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்றதான் உண்மை. ரீசெண்டாக இப்படி தான் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அது விஜய் 61 படத்துக்கான ஷூட்டிங், அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவுனுச்சு. ஸோ த்ரிஷா இன்னும் நிறைய தமிழ் படங்களில் நடித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நம்ம சார்பாக நம்ம வாழ்த்தலாம். த்ரிஷா மற்றும் விஜய் இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.